ஹாய், இன்றி பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்ட போது 1947 வந்து ராட்க்ளிஃப் அப்படின்ற ஒரு எல்லைக்கோடு ஒன்று உருவாக்குறாங்க. ஆனால் மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் இருக்குது இல்லையா, அங்கே ஜல்பைகுரி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள பெர்பாரி யூனியன் அப்படின்ற பகுதி மட்டும் எந்த நாட்டுக்கு சொந்தமானது, இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ரைஸ் ஆகுது. இந்த நேரத்தில் அப்போது பிரைம் மினிஸ்டராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1958 இந்திய பிரதமராக இருந்தாங்க. பாகிஸ்தான் பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெரோஸ் கான் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஒப்பந்தத்தின் படி பெர்பாரி யூனியன் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த முடிவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 3 மட்டும் அமெண்ட் பண்ணால் போதுமா, இல்லை 368ஐயும் கூட சேர்த்து அமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு செகண்ட் டவுட் ரைஸ் ஆகுது. இந்த நேரத்தில் அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆர்டிக்கல் 143 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த கொஷினை முன் வைக்கிறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்காக ஆர்டிக்கல் 3 மட்டும் அமெண்ட் பண்ணால் போதாது, ஆர்டிக்கல் 368ஐயும் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 9th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனில் உருவானுச்சு.